ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்ல தேவ கரம் அவங்களோடு இருந்து அநேக காரியங்களை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். எப்பமெல்லாம் சோர்ந்து போய் இருப்போமோ உடனே அவங்க அந்த டயத்தில் ஃபோன் பண்ணி, ஐயா என்ன ஃபோனே ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னு சொல்லி அவங்களா வாலண்டியராக கூப்பிட்டு உற்சாகப்படுத்துவாங்க, நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம 2017 நம்ம சபையை ஆரம்பித்து அந்த 18 நம்ம முதல் வருடம் சோத்திர ஆராதனை முடிந்த உடனே அப்போ நம்ம இந்த சரணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெரிய ஒரு போலீஸ் பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணோம், அதை மீட் பண்ணோம். அந்த டயத்தில் அவங்க ஜெபத்திலேருந்து ஒவ்வொரு நாங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நான் என் மனைவி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருப்போம், ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறை போகும்போதும் ஐயா இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறோம், அப்போ ஜெபிச்சு நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொன்னோம். கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வரவே இல்லை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஃபைனல் டைம் கொடுக்கும்போது, நீ வந்தால் இன்றைக்கி வந்தால் வந்து பேசு, இல்லாட்டி இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 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 இன்ஸ்பெக்டரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒத்தாசையாக மாற்றினார். இதுக்கெல்லாம் காரணம்னா இப்படி இப்போ நிறைய ஜெபங்கள் காரணமாக இருக்கிறது. அதனால் இப்போ ஐயா வந்து செய்தி கொடுக்க போகிறாங்க. எல்லாம் கரங்களை தட்டி நம்ம அவங்கள உற்சாகமாக வரவேற்போம். ஐயா மேலே வந்துடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் இந்த இயேசுவின் மந்தை திருச்சபையாராகிய உங்கள் யாவரையும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான தயவினாலும் கிருபையினாலும் உங்களை நடத்துவாராக. நீண்ட நாட்களுக்கு பின்பு இந்த அருமையான இயேசுவின் மந்தை திருச்சபையில் அருமையான துரை பாஸ்டர் ஊழியக்காரர் அவரோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். எனக்கு இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம். நான் இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு இன்னொரு கூட்டத்தில் தேவனுடைய செய்தி கொடுக்க வேண்டும். ஆனபடினால் நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நாளைக்கு காலையில் நடக்கிற ஆராதனையில் தெளிவான தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து எல்லாருக்காகவும் நான் தனித்தனியாய் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். தொடர்ந்து நாளை காலை ஆராதனைக்கு கட்டாயம் வாருங்கள், அனைவரையும் அழைத்து வாருங்கள், சீக்கிரமாய் வந்துவிடுங்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுவோம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 4:7. இதை நினைத்து பாரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி. இந்த விசேஷித்த 2 நாள் கூட்டத்தின் முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் அடியானை கொண்டு வந்ததற்காக நன்றி. உடைய ஜனங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. கர்த்தர் பேசும். சுயம் மாமிசம் மறைக்கப்பட்டு தேவ சத்தமும் தேவ சித்தமும் தொனிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த யோபுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு எலிப்பாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். தேமானியனாகிய எலிப்பாஸ்.
இந்த எலிப்பாஸ் என்கிற மனுஷன் நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அவர் சொல்லிக்கொண்டு வரும்போது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நினைத்து பாரும் என்று சொல்லுகிறார். நினைத்து பாரும். ஆம், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கண்டிப்பாய் பல காரியத்தை நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு நினைவு நாள் என்று சொன்னாலே ஒரே ஒரு நினைவு நாள் தான் எல்லாருக்கும் வருது. எங்கள் அப்பா இறந்த நினைவு நாள், எங்கள் அண்ணி இறந்த நினைவு நாள், எங்களுடைய தாத்தா இறந்த நினைவு நாள். அது ஒரு நாள் தான் எல்லாருக்கும் நினைவு நாளாக தெரியுது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தனக்கு இதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்தால் அன்றைய விட இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எவ்வளவு நன்றாய் வைத்திருக்கிறார் என்பது நன்றாக தெரியும். இதற்கு முன்பு நாம் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்து அவைகளை நினைத்து பார்த்தால் எவ்வளவு ஆபத்துக்களை, எவ்வளவு சிக்கல்களை, எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து தப்பி வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் என்று தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த நினைத்து பார்க்கிற அனுபவம் இல்லாததுனால தான் இனி நடக்க போகிறதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்ப நடந்ததை நினைச்சு பார்த்தா நடக்க போவது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளோ பிரசங்கம் பண்ணி அசையாம உட்கார்ந்துருக்கீங்க. இதை நினைச்சுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது நினைத்து பாரும். நினைத்து பார்க்கணும். யார் நினைக்க வேண்டும், எதை நினைக்க வேண்டும், அப்படி நினைப்பதினால் நடக்கிற நன்மைகள் என்ன, நினைத்து பார்ப்பது சரியா தவறா, அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 74 அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 74:18. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ நல்லதை நினச்சி பாருன்னு தான் சொல்லுவாங்க. இது உன் கல்யாணம் எப்படி நடந்தது நினச்சிப்பார். அது நினச்சி பார்த்தா வாழ்க்கையை வாழ மாட்டோம். அல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் நினைத்து பாருங்க. நல்லதை நினைக்கணும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது ஒரு தேவ பிள்ளை எதை நினைக்கணுமா, யாரெல்லாம் நம்ம நிந்தித்தார்களோ அவர்களை நினைக்க வேண்டுமா. நாம் எப்படி நிந்திக்கப்பட்டோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டுமா. அது நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்லுது. ஒரு உண்மை என்ன தெரியுமா, உங்களை புகழ்ந்து உயர்த்தி பேசி மாலை போட்டவர்களை விட உங்களை இழிவாய் பேசி அவமானப்படுத்தினவர்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் அவர்களை விட கர்த்தர் உங்களை நல்லவர்களாய் வைத்திருக்கிறார் என்பதற்காக தேவனை துதிக்க முடியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நிந்தித்தவர்களை அல்லது நமக்கு வந்த நிந்தனையை நாம் நினைப்பதே கிடையாது. சரி, ஆண்டவர் தன்னை நிந்தித்தவர்கள் நினைத்தாரா என்று சொன்னால் ஆண்டவரும் இந்த நிந்தித்தவர்களை நினைக்கிறவராகத்தான் இருந்தார். நீங்கள் பைபிளில் படித்து பாருங்க, ஆண்டவரை கூட அவர் அடிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது, அவமானப்படுத்தப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது, அவர் சோத்திரம் அலங்கோலமாய் இருந்தார். இதெல்லாம் நினைச்சு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நிந்தனைகளை நினையுங்கள். விசேஷமாக உங்களை நிந்தித்தவர்கள் யார் என்பதை நினையுங்கள். அதை நினைச்சு பார்த்துட்டு நீங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய லைஃப் கேரக்டர், அவங்களுடைய லைஃப் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய லைஃப் லெவலையும் உங்கள் கேரக்டரையும் உங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக சொல்லுவேன், அவர்களை விட உங்களை கர்த்தர் மகிமையாய் வைத்திருப்பார்.
அப்போ உடனே மனசு என்ன சொல்லும்? போன 2024 டிசம்பர் 23 என்னை பச்சை பச்சையாக திட்டுனாங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு திட்டுனதுனால நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நிந்தனைகளை நினைக்க வேண்டும். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாம் பொய் பேசாதவங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்களை நிந்தித்தவர்களை என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? எப்படியெல்லாம் நிந்திச்சாங்கன்னு சொல்லி அவங்கள நல்லா வாழ்த்தி இருக்கீங்களா? ஆனால் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. வாயில் வந்தாலும் வாழ்த்திட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்றது, நினைத்து பாரும். எதை நினைக்கணும்? நிந்தித்ததை. ஒரு நாள் தாவீது தன் சொந்த குமாரனாகிய அப்சலோமால் துரத்தப்பட்டு அரண்மனையை விட்டு, எருசலேமை விட்டு, பட்டணத்தை விட்டு காட்டுக்கு போகிறார். போகும்போது அவரோடு நிறைய பேர் நாங்களும் வர்றோம் அப்படின்னு வந்துட்டார். அப்போ அதில் ஒரே ஒருத்தன் தாவீதோடு பின்னாடி எல்லாரும் வரும்போது ஒருத்தன் மட்டும் அந்த பக்கத்தில் தனியாக வந்தான். அவன் தாவீதை பார்த்து சொல்கிறான், நாயின் மவனே, பேலியாளின் மவனே, நீ இனி திரும்பவே மாட்டாய். கர்த்தர் உன்னை அருவருக்கிறார். என்னென்னமோ சொல்லி பயங்கரமா திட்டுறான். எனக்கு என்ன வருத்தம்னா, அவன் திட்டுற மாதிரி எனக்கு திட்ட தெரியல, அந்த மாதிரி திட்டுறான். அப்போ தாவீது கூட இருக்கிறவனுக்கு ஜெபிக்காமையே ஆவில அனலாகிறான். எங்க ராஜாவை தாவீதே பற்ற பகல்ல வெட்ட வெளியில இவன் பச்சை பச்சையா திட்டுறான். ராஜாவே நீ சொல்லு, நான் போய் அவனை வெட்டிடுறேன். அப்போ நிந்திக்கிற அந்த சீமையை நிந்தித்தவன் சீமையை என்கிற மனுஷன். அப்போ அந்த நிந்திக்கும் போது இவன் போய் அவனை வெட்டுவேன் குத்துவேன் சொல்லும் போது தாவீது ரொம்ப அழகா சொல்லுகிறான், நீ அவனை ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்னை நிந்திக்கும்படி கர்த்தர் அவனை அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த நாட்களில் உங்கள் கேவலமாக பேசுனது, நிந்தித்தது, உங்களை அவமானப்படுத்தினது எல்லாம் பிசாசுனால கிடையாது, ஆண்டவர் அனுமதித்ததினால். இன்னொரு உண்மை தெரியுமாங்க, உங்களுக்கு நற்செய்தியும் விசேஷத்துவமும் வரும்போது மனம் சந்தோஷப்படும். ஆனால் அவமானமும் அசிங்கமும் வரும்போது உங்கள் இருதயம் ஸ்திரமாய் மாறும். இப்போ மகிழ்ச்சி வேணுமா, ஸ்திரமாகணுமா? அதனால தான் கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது, ஆனால் ஸ்திரம் திடம் என்பது உறுதியானது. அப்போ நிந்தித்ததை நினைக்க வேண்டும். அதே வசனம் அந்த சங்கீதம் 74:18 திரும்ப வாசிங்க. இப்போ இந்த சங்கீதக்காரன் ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்றான். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்கள் உம்மை நிந்தித்ததை, உம்மை தூசித்ததை நீ நினைத்து பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டீர் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நிந்திக்கிறவர்களையும் பார்த்தார், தூசிக்கிறவர்களையும் பார்த்தார். அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாரு? வானத்தின் மழையை எல்லாருக்கும் பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேகே தெருவில் மட்டும் மழை பெய்யட்டும், ஆர்ஆர் தெருவில் பெய்ய வேண்டாம்னு சொல்கிறாரா? எம்எம் தெருவில் மட்டும் பெய்யட்டும், பிபி தெருவில் பெய்ய வேண்டாம்னு சொல்கிறாரா? நிந்திக்கிறவர்களுக்கு மழையை பெய்ய பண்ணுகிறான், தூசிக்கிறவர்களுக்கு பெய்ய பண்ணுகிறான். அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் தைரியமாக சொல்லுவேன், எனக்கு வாழ்த்து சொன்னவர்கள், நன்மை செய்தவர்கள், உதவி செய்தவர்களை விட என்னை ஒதுக்கினவர்களையும் என்னை தூசித்தவர்களையும் அவமானப்படுத்தினவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இன்னொரு ரகசியம் தெரியுமா? இயேசுவானவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ 2 பக்கத்தில் 2 கல்லறில் தொங்க விடுறாங்க. அதில் ஒருத்தன் ஆண்டவரே என்னை பரதீசையில் நினைத்து கொள்ளும்ன்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவரே பாவியாக தொங்கிட்டு இருக்காரு, தன்னை விடுவிக்க முடியல, அவர்கிட்ட போய் கெஞ்சி நிந்திக்கிறான்.
இப்போ நல்லா கவனிக்க, சிலுவையில் கூட இயேசுவுக்கு எதிராய் ஒருவன் நிந்தித்ததுனால தான் அந்த சம்பவம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அந்த நிந்தனை இயேசுவுக்கு சிலுவையில் வரல அப்படின்னாக்கா அந்த சிலுவை அவ்வளவாய் உயர்த்தப்பட்டு இருக்காது. அப்போ நிந்தனை என்பது நாம் உயர்த்தப்படுவதற்கான நல்ல படிக்கட்டுகள். இன்னைக்கு இந்த சபைக்கு, இந்த ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்த நிந்தனைகளும் உங்களுக்கு வருகிற தூஷணங்களும் நீங்கள் நினைத்து பார்த்து தேவனை துதிப்பதற்கும் சீக்கிரத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான படிக்கட்டுகளாய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னொன்று கவனிக்கணும், 2 கல்லர்கள் தொங்க வைக்கப்பட்டாங்க. அதில் என்ன ஆச்சரியம், ஒருத்தன் நிந்திச்சதுனால தான் ஒருத்தனுக்கு என்ன கிடைச்சிது சொல்லுங்க. ஏன் பரிதாபமாக உட்காந்துருக்கீங்க? ஒருத்தன் நிந்திச்சிட்டான், ஆண்டவர் பார்த்தாரு, அவன் நிந்திக்கிறவன மாட்டான், இவன் நிந்திக்கல, உடனே இவனுக்கு என்ன கொடுப்பான்? இதுதாங்க, உங்களை ஒருத்தர் நிந்திக்கிறார் அப்படின்னாக்கா கர்த்தர் உங்களுக்கு பரதீசின் ஒரு இளைப்பாறுதலை ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்கு எதிராய் ஒருவன் எழும்புகிறான் என்று சொன்னால் அவன் உங்களுக்கான உயர்வுக்கான அடித்தளத்தை போடுகிறான் என்ற அர்த்தம். இந்த சத்தியம் நமக்கு தெரியணும், இந்த அறிவு நமக்கு வரணும். அதை விட்டுட்டு ஆண்டவரே அவனை கடியும், இவனை அடியும், நான் அக்கினியை அனுப்புகிறேன் ஆண்டவரே. நான் தைரியமாக கேட்குறேன், எத்தனை பேருக்கு நீங்கள் அக்கினியை அனுப்பி எத்தனை பேர் சுடப்பட்டிருக்காங்க? ஒரு ஆள் சுடப்பட்டிருக்கானா? அப்படி ஏங்க அக்கினி அனுப்பணும்? இயேசுநாதர்கிட்டே ஒருத்தன் வந்து கேட்டான், ஆண்டவரே இவர்கள் மீது அக்கினியை இறங்க பண்ணட்டுமா? ஆண்டவர் சொல்லிட்ட, உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாயிரு. உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் அல்ல, அநேகர் நிந்திக்கிறவர்களும் தூசுகிறவர்களும் வருகிறார்கள் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். தாவீதை சீமேயி நிந்தித்தான், கொஞ்ச காலம் கடந்தது, தாவீது மீண்டும் ராஜாவாகிவிட்டான். ஆனால் சீமேயோ ஊரை விட்டு வெளியே போக முடியாமல் தடை பண்ணப்பட்டு விட்டான். நிந்திக்கிறவர்கள் தடை பண்ணப்படுவார்கள், நிந்தனைக்கு உட்பட்டவர்கள் உங்களோயோ நீங்களோ ராஜாக்களாய் மாறப்போகிறீர்கள். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நினைத்து பாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை திட்டுன உங்களோட பேரை கொஞ்சம் நினச்சி பாருங்க, உங்களை வசப்பாடுறது உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவங்களுடைய வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு யோசிச்சாதான் அடுத்த வருஷம் அடுத்த 2 மாதம் கழிச்சு பார்த்தா அவங்க இருக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. அப்போது நினைத்து பாரு. யாரை நினைக்கணும்? நிந்தனையை, தூஷணத்தை ஒரு தேவ பிள்ளை கட்டாயம் நினைக்க வேண்டும். 2வதாக 3 யோவான் புஸ்தகம் 10வது வசனம். 3 யோவான் 10வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. இல்லையம்மா, 3 யோவான்ல இயேசு வரவே இல்லையம்மா. போதும், கவனிங்க. செய்து வருவதும் போதாமல் போதும். 10வது வசனம் திரும்ப வாசிங்க. கவனிங்க, 3 யோவான் 10. போதும். இப்போ சகோதரர்களே கவனிங்க, சகோதரி கவனிங்க. 2வது, ஒரு தேவ பிள்ளை எதை நினைக்கணும்? கட்டுன புருஷனை நினைக்கணுமா? நினைக்காமையே கூட தான் இருக்காங்க, நினைக்காட்டியும் கூட தான் இருக்காங்க. அப்போ எதை நினைக்கணும்னாக்கா, தேவ பிள்ளை 2வது நினைக்க வேண்டியது எது? நாம் எந்தெந்த வார்த்தைகளை அளப்பினோம் என்று நினைக்கணும். இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாயிலே, கிறிஸ்தவருடைய வாயிலே, தேவ பிள்ளை வாயில வர்ற எல்லா வார்த்தையும் ரொம்ப இலக்கண வார்த்தையா? ஐயோ பாவம். நீங்கள் நல்லா படித்து கொஞ்சம் உங்களுடைய பேச்சை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10
நிமிஷம், ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒன்லி 10 மினிட் நீங்கள் ஒரு காமனாக நார்மலாக கேஷுவலாக யார்கிட்டையாவது பேசுகிறத நீங்களே ஒரு ஆடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போன பிறகு ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours கழித்து உங்கள் ஆடியோவை போட்டு நீங்களே கேளுங்க. பைபிளில் இல்லாததெல்லாம் வந்திருக்கும். அல்லேலூயா. தேவையில்லாதது தான் நிறையா இருக்கும். இப்போ பைபிள் சொல்லுது, நீங்கள் எதை நினைத்து பார்க்கணும்? நீங்கள் அளப்பின வார்த்தைகளை நினச்சி பார்க்கணும். ஏன்னாக்கா நம்மை நியாயம் தீர்க்க போவது பல காரியமாக இருந்தாலும் நம்மளோட வாயின் வார்த்தைகள் தான் அங்கே முக்கியமாய் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் என்ன பேசுனீங்க, இனி பேச போகிறதில்ல, நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து பேசவே மாட்டீங்க. இப்போ இருக்கிற மாதிரியே ஆயிடுவீங்க. அல்லேலூயா. ஆனால் இது கடந்த நாட்களில் பேசுனது, சொன்னது, வார்த்தையை விட்டது, வாயை விட்டது, சொல்ல விட்டதெல்லாம் நினைக்காததுனால தான் இன்னைக்கு நூலுள்ள பட்டமாக வார்த்தை பறக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, அளப்பின வார்த்தைகளை நினைத்து பாருங்க. அப்ப அளப்பினேன் என்று தன் வார்த்தைகளை தானே ஒத்துக்கொண்டது யார்? நான் ஒரு அளப்புவாயன் என்று ஒத்துக்கொண்டது யார்? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. கவனிங்க அம்மா, யோபுவை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் உத்தமன் அப்படின்னு. அவன் ரொம்ப பொறுமைசாலி. இன்னொன்று எல்லாருக்கும் என்ன தெரியும்? யோபுனால ரெட்டிப்பான நன்மை பெற்றான் தான் தெரியும். ஆனால் யோபு தான் வார்த்தையை குறித்து தானே சொல்கிறான். திரும்ப வாசிங்க இந்த வார்த்தையை. ஒன்று தெரியாததையும், ரெண்டாவது புத்திக்கு எட்டாததையும், மூன்றாவது அறியாததையும் அளப்பினேன். அல்லேலூயா. பிரதர் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அளப்பினேன்னு சொன்ன உடனே அல்லேலூயா கூட வரமாட்டேங்குது. அளப்புதல்னா என்ன அர்த்தங்க? நம்ம லாங்குவேஜ் சொன்னால் வள 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 தொல தொல தொலன்னு பேசுறது. ஆனால் அதுக்கு பைபிள் ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன், நல்ல ஒரு விளக்கம் கொடுக்குது. நமக்கு எது தெரியலையோ அது தெரிஞ்ச மாதிரி பேசணும், அதுதான் அளப்புதல். என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. எது தெரியாததோ அது தெரிஞ்ச மாதிரி சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது ஒன்று. ரெண்டாவது அந்த வார்த்தை வாசிங்க, தெரியாததையும் புத்திக்கு எட்டாது. நம்முடைய குவான்டிட்டி, நம்முடைய குவாலிட்டி இவ்வளோதான் தெரியும். எனக்கு சயின்ஸ் ரொம்ப தெரியாது, எனக்கு ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ் தெரியாது. ஆனால் உடனே நான் சொல்கிறேன் 9 5 கூட்டிப்பார் இந்த கணக்கு வரும். இந்த இடத்துல இப்படி எண்ணிப்பார் இப்படி வரும். பெரிய அறிவியல் பேசுவோம், பெரிய புவியியல் பேசுவோம், பெரிய ஞானத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு எட்டாததை ஏங்க பேசணும்? அறியாததை ஏன் பேசணும்? ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்தோ குறிப்பிட்ட ஊழியத்தை குறித்தோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக 100% எதுவும் தெரியாது. ஆனால் அவங்கள குறித்து மூச்சுக்கு 300 தரம் பேசுறது. இன்னொன்று எட்டாவதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். ஆனாலும் நான் விட மாட்டேங்க, நான் பேசிதாங்க ஆவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அறியாததெல்லாம் நீங்கள் எதை பேசுனீங்க அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. எட்டாதது எதை பேசுனீங்க நினச்சி பாருங்க. மூணாவது அறியாததும் எட்டாததும் எனக்கு தெரியாதது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்க, இதுதாங்க விசேஷம். மூணாவது அளப்புதல் என்ற என்ன அர்த்தம்?
தெரியாதது தெரிஞ்ச மாதிரி பேசுறது. கர்த்தர் சொல்றாரு, யார் என்ன பாவம் பண்ணா, யார் என்ன துரோகம் பண்ணா, யார் அக்கிரமம் பண்ணா, யார் எங்கே போனா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. முதலாவது நீங்கள் அலப்புகிற வார்த்தைகளை நினைத்து பாருங்க. அதை நினச்சி பார்த்தாலே நீங்கள் தேவையில்லாததை பேச மாட்டீங்க. தேவையில்லாததை பேசாமல் இருந்தாலே உங்கள் உடம்புல இருக்க வியாதி தானாகவே போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வியாதி போகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. கர்த்தர் நல்லவர். அறியாததை பேசாதீங்க, எட்டாததை பேசாதீங்க. ஓ சொத்திரம், ஏதோ குறித்து கற்பனையில் காது மூக்கு கண்ணு வாய் பல்லு எல்லாத்தையும் வச்சு அப்படியே சொத்திரம் மந்திரவாதி பொம்மையை உருவாக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா அது என்ன என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப அறியாததை பேசுறது என்றால் என்ன? ஒரு சம்பவத்தை சொல்றேன். எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவை கூட்டிட்டார். 5ஆம் வசனத்தில் 6-7 வசனத்தில் வந்த எரேமியா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை நியமிச்சிட்டேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைய தினம் நான் உன்னை தெரிந்து நியமிச்சிட்டேன். இப்போ அவர் சொல்லிட்டார் அடுத்த வார்த்தையில், நான் அனுப்புகிற ஜாதி இடத்துல போய் பேசுட்டார். இப்போ நல்லா கவனிக்கணும், எரேமியா தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் கர்த்தர் போயிட்டார். சரி, போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரே, சொன்ன அவருடைய தீர்க்கதரிசனம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. எரேமியா 2 கடைசி. நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் தனி ஜபத்துக்கு வர்றீங்க, நான் உங்களுக்கு ஜோமண்ட கை வச்சு டிங்கர பந்தர வங்கர வரதி, நீ உன் கையை தலையில் வச்சுட்டு ஐயோன்னு போக போற, நீ திரும்பி வரவே மாட்ட. அல்லேலூயா. அறியாத எரேமியாவை தெரியாத ஊழியத்துக்கு அழைத்த போது அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்களும் நிறைய வெளிப்பாடுகளும் இப்படி தான் இருக்குது. அப்போ அளப்புகிற வார்த்தை, பலிபீடத்தில் அளப்புகிற வார்த்தை, பிரசங்க பீடத்தில் அளப்புகிற வார்த்தை. அப்போ பலிபீடம் என்றால் என்ன, பிரசங்க பீடம் என்றால் என்ன? நீங்கள் இருக்கிற இடத்த விழுந்து இந்த மேடையில் ஏறுறீங்களே, இதுவே பலிபீடம் தான். இங்கிருந்து பாட்டு பாடினாலோ சாட்சி சொன்னாலோ அல்லது ஒரு ஊழியத்தை செய்தாலோ எதை செய்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள் வந்துடவே கூடாது. இதற்கு பேர், இந்த ஸ்டேஜுக்கு பேர் பலிபீடம். ஆனால் இப்போ நான் நின்று பிரசங்கம் பண்ண, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரசங்க பீடம். இதில் என்ன விசேஷம்னா, பயங்கரம்னா, பலிபீடத்திலேயே வார்த்தையை அளப்பக்கூடாது அப்படின்னாக்கா, பிரசங்க பீடத்துக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை மிஸ்ஸஸ் ஆகக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் இல்லை. அதனால தான் பிரசங்க பீடத்தை கதைக்களமாக மாற்றி குட்டி கதைகள் வருகிறது. கர்த்தர் சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க நினைக்கணும், அளப்புறதை நினைக்கணும். தயவு செய்து ஜெபத்தில் மட்டும் கிடையாது, தேவ ஜனங்களுக்கு முன்பாக செய்கிற எதுலையுமே நீங்க அளப்புகிறவர்களா இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா பேரண்ட்ஸ், கர்த்தர் உங்களை நல்ல பெற்றோராக வச்சிருக்கார். உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி செல்போனில் பேசிக்கிட்டு யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லாமலேயே தாட்பூ தஞ்சாவூர் ஆய்புய் அக்கறை பொக்கரைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெறும் வார்த்தையில் பேசுவீங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பிள்ளையோட கையில் கோலும் தடியும் தேற்றும். நீங்கள் அளப்புறத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்.
நீங்கள் அலப்புறத அவங்க அந்த பெண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பார்த்தான், எங்கள் அம்மா வயசாயிடுச்சு, சும்மா பேசிய பணம், எனக்கு சின்ன வயசு, வா ஒன்று ரெண்டில் ஒன்று பார்த்துறேன். புலிக்கு பிறந்தது பரவாயில்ல, வசனம் தெரியாட்டி பழமொழி நல்லா தெரியுது. நிறைய பேருடைய வார்த்தை அலப்புறது. கர்த்தர் சொல்லுகிறார், அலப்பின வார்த்தைகளை நினைத்து பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, யோபுவை குறித்து கர்த்தர் தான் சொல்றாரு, நீங்கள் யோபுவை போல நிதானமாய் பேசவில்லை, யோபு ரொம்ப நிதானமாக பேசினான். ஆனால் இப்போ அவனே சொல்றான், அறியாததையும் தெரியாததையும் எட்டாததையும் நான் அளப்பினேன். அல்லேலூயா. யோபுவே அளப்புறவனா இருக்கிறான்னா அப்போ நீங்களும் நானும் யார்? சில பார்க்குறீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது பாஸ்டர்னு. நான் தைரியமாக சொல்லுவேன், துரை அவர்களுக்கு தெரியும், முன்பு போல் அல்ல. இப்போ ரொம்ப நாட்களாகவே என் பேச்செல்லாம் ரொம்ப சிரிக்கிட்டேன். நல்லவங்கள்ட்டையும் அதிகம் பேசுகிறதில்ல, மற்றவங்கள்ட்டையும் அதிகமாக பேசுகிறதில்ல. கூடுமான வரைக்கும் வார்த்தையெல்லாம் குறைச்சி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்குது, பைபிள் வாசிட்டே இருக்குது, நல்ல வேதத்தை தியானிச்சுட்டே இருக்குது. யார்கிட்ட பேசினா ஜஸ்ட் ஒரு 5 minutes or 7 minutes அவ்வளோ. ரொம்ப மோர் தென் டூ மச்சாக பேசணும், ஒரு 5 or 7 minutes அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசுறது கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஓ கர்த்தர் நல்லவே, நான் தேவனுடைய மனுஷனாய் மாற வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. அப்போது என்னோடய வாழ்க்கையில் நான் என்னை நிந்தித்தவர்களையும் தூசித்தவர்களையும் நாம் நினைக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் அலப்பின வார்த்தைகளை நன்றாய் நினைக்க வேண்டும். மூன்றாவது எதை நினைக்க வேண்டும்? கர்த்தர் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 5வது வசனத்தை வாசிங்க. பிலமோன் 5. போதும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். யாரும் பைபிளை பார்க்க வேண்டாம், என்னை பாருங்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நினைத்து பார். முதலாவது எதை நினைக்க வேண்டும்? தூசித்தவர்களையும் நிந்தித்தவைகளையும் தூசணங்களையும் நிந்தனைகளையும் நினைக்க வேண்டும். ரெண்டாவது எதை நினைக்க வேண்டும்? நான் அளப்பினது எது? மற்றவங்க அளப்பினதல்ல, நான் அளப்பினது எது அதை நினைக்கணும். அப்போதான் இந்த உதடு வடக்குக்கும் தெற்குக்கும் போகாது. அல்லேலூயா, சோத்திரம். இப்போ மூணாவது நம்ம எதை நினைக்கணும்? அந்த பிலமோன் புஸ்தகம் 5ஆம் வசனம் சொல்லுது, என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. கைகளை தட்டி ஆண்டவரை சோதரிப்போமா? உற்சாகமாக கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி. என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. அப்போ மூணாவது நாம் எதை நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? ஜெபத்தில் உட்காந்துக்கிட்டு யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கணும், அவங்களுக்காக எதற்காக ஜெபிக்கணும்னு நினைக்கணும். போன வாரத்தில் இவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணமே, அந்த ஸ்தோத்திரத்தினால காரியம் அவங்களுக்கு நடந்துருச்சான்னு நினைக்கணும். இல்லை, யார் சிக்கல்ல உபத்திரவத்தில் துன்பத்தில் பாடுகள் இருக்காங்க அவங்களும் நினைக்கணும். ஜெபங்கள்ல நினைக்கணும். இங்கே பவுல் எழுதுகிறார், என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. யார் நினைக்கிறார்? பிலமோன். பவுல் எங்கேயோ இருக்கிறாரு, பிலமோன் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனால் அவர் தன் நிருபத்தில் எழுதுகிறார், நான் என் ஜெபத்தில் உன்னை நினைத்து. எவ்வளோ அழகான நல்ல வாழ்க்கை பற்றியெல்லாம். இதுதாங்க ஒரு முதிர்ச்சி, இதுதாங்க தேறிய கிறிஸ்தவருடைய வளர்ச்சி. இந்த ஒரு சிந்தை நமக்குள் வந்துருச்சுன்னா தேவையில்லாத எண்ணங்கள் வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து உங்கள் நினைவுகள் ஜெபத்துக்கு
எனக்கு நேராக திரும்பட்டும். அந்த ஜெபத்தில் உங்கள் காரியத்துக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் செயலுக்காக நீங்கள் நினைக்கிறதை போலவே மற்றவர்களுக்காக மற்ற காரியங்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா என்ன வேகமாக வருது, தன் பிள்ளை தானே வளருமா. அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, ஜெபத்தில் இருக்கும்போது அவர்களை நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல இருதயம் நமக்கு வேண்டும். ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா இன்னைக்கு ஜெபங்களில் மற்றவங்களை நினைக்கிறதே போயிடுச்சு. ஏன்னாக்கா என் வயிற்று வலியே பெருசாக இருக்குது பாஸ்டர். போன வருஷம் 5 இன்ச்சு என் வயிறு பெருசாக இருந்துச்சு, இப்போ 8 இன்ச்சு பெருசாக இருக்குது. அந்த அளவுக்கு என் வயிற்று பிரச்சனையே பெரிய பிரச்சனை. நான் எங்கே மற்றவங்களுக்காக நினைக்கிறது? நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு 1008 பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் பிரச்சனை மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பிரச்சனை தான் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபங்களில் மற்றவர்களை நினையுங்கள். பைபிளில் யார் யாரையோ நினச்சி பயங்கரமாக ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒரு தேவ மனுஷன் இன்னொரு சாதாரண மனுஷனை நினச்சி துக்கத்தோடு அழுது ஜெபிச்சார். நான் சொல்றது கண்டுபிடிங்க. ஒரு தேவ மனுஷன் ஒரு சாதாரண மனுஷனை நினைச்சு துக்கத்தோடு அழுது ஜெபித்திருக்கிறார். அந்த தேவ மனுஷன் யார்? அந்த சாதாரண மனுஷன் யார்? சரி, வேற 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 15:11. இல்லைம்மா, 1 சாமுவேல் 15:11. வெரி குட். மன்னிக்கணும், கவனிங்க. 1 சாமுவேல் 15:11. இல்லைம்மா, அவங்க பின்னாடி எடுத்தவங்களே வாசிக்கட்டும். வாசிங்கம்மா. பாருங்க அம்மா, ஐயா கவனிங்க. நல்ல ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தில் மற்றவங்களை நினைச்சு ஜெபிக்கணும். இங்கே சவுல் என்கிற ஒரு ராஜா, அவன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறிட்டான். சாமுவேலுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலை. சோத்திரம், தான் விருப்பத்தின்படி செஞ்சிட்டான். இதை பார்த்த கர்த்தர் கோவப்பட்டு சவுலை அடிச்சிட்டார். இப்போ அவன் ஈட்டியை நட்டு செத்துட்டான். சவுல் இப்போ உயிரோடே இல்லை. அவன் சோத்திரம், இப்போ அவன் ராஜாவை விட்டு, ராஜ்யபாரத்தை விட்டு கர்த்தர் சவுலை தள்ளிட்டார். தள்ள உடனே சாமுவேலுக்கு என்னன்னாக்கா, அந்த சவுலை நினச்சி ஒரே துக்கம். நான் அபிஷேகம் பண்ணினேன் மனுஷன், நான் அபிஷேகம் பண்ண முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா, நான் நடத்தின மனுஷன், இப்போ அவனை கர்த்தர் தள்ளிட்டாரேன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. சாமுவேல் சவுலுக்காக முழுவதும் துக்கத்தோடு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் சொன்ன கோவப்பட மாட்டீங்களே, கோவப்படுவீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு தான் கோபம் வருது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு பவுல் பிலோமோனை ஜெபத்தில் நினச்சது மாதிரி சிலர் மற்றவங்க நினச்சி ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் சாமுவேல் சவுலுக்காக துக்கத்தோடு ஜெபம் பண்ண மாதிரி மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கிறவங்க கிடையாது. ஆனால் தனக்கு ஜெபம் பண்ணால் கண்ணீர் குற்றாலம்தான். மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணால் அது லீபனோன் தோட்டம் தான்.
சிரிச்சுக்கிட்டே ஒரு ஜெபம். சோத்திர ஆண்டவரே, நடத்திடும் ஆண்டவரே, அவ கேட்டுட்டு ஆண்டவரே என்ன பண்ணு. உடனே ஒரு ஃபோன், நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் பார்ப்பாரு, ஆண்டவர் டூப்ளிகேட்டு, உனக்காக இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணல, அவளுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம்ட்டு ஃபோனில் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிய. நினைத்து பாரு, ஜெபத்திலே மற்றவர்களை நினைத்து பாருங்க. பிலமோன் பவுலுக்காக நினைச்சு ஜெபிச்சதை போல, சாமுவேல் சவுலை நினைச்சு ஜெபிச்சதை போல, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் முழு உலகத்துக்காக போராடி ஜெபிக்கிறார். முழு எல்லாருக்காக நினைச்சு ஜெபிக்கிறார். அப்போ பவுல் பிலமோனை நினைத்து ஜெபித்ததைப் போலவும், சாமுவேல் சவுலை நினைத்து ஜெபித்ததைப் போலவும், இயேசு நமக்காக நினைத்து ஜெபித்ததைப் போலவும் நாமும் நம்முடைய ஜெபத்திலே மற்றவர்களை நினைக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் உண்மையாக ஒத்துக்கிறீங்க இல்லை சொல்கிறீங்க, அறிக்கைறீங்க பார்ப்போம். இந்த பிரசங்கத்தை நான் பண்ணிட்டேன். உங்கள் ஜெபங்களில் மற்றவர்கள் நினையுங்கள். இன்னையிலிருந்து உங்கள் ஜெபத்தில் என்ன எத்தனை பேர் நினைக்க போகிறீங்க? சில கையை ஆட்டுறது பார்த்தா வந்தவங்களுக்கெல்லாம் டாட்டா காமிச்சு அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னையிலிருந்து நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும். என் பேர் எஸ்எஸ்கே சாமுவேல். எஸ்எஸ்கே சாமுவேல் மறந்தாலும் யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் சொன்னாலே இந்த சாமுவேல் நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களில் என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. நினைத்துப்பார், ஜெபத்தில் மற்றவர்களை நினைத்துப்பார். 4வதா கடைசியா மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனம். மத்தேயு, கவனிங்க, வால்யூம் குறையுது கொஞ்சம். மத்தேயு 26:75. அல்லேலூயா. போதும், ரொம்ப வேண்டாம், போதும், குறைச்சி. இப்போ கவனிங்க அம்மா, ஐயா, என்னை பாருங்க. தேவனுடைய வார்த்தை நினைத்து பாருங்க. முதலாவது எதை நினைக்கணும்? தூசித்தவர்களையும் நிந்தித்தவர்களையும், நிந்தனைகளையும் தூஷணங்களையும். 2வது எதை நினைக்கணும்? நான் அளப்பின், சிலர் தான் ஒத்துக்கிட்டீங்க, நான் அளப்பின வார்த்தைகளை நான் நினைத்து பார்க்கணும். 3வது எதை நினைக்கணும்? என் ஜெபங்களில் மற்றவர்களை நினைக்க வேண்டும். 4வதா மத்தேயு 26:75 சொல்லுகிறது, அவன் அந்த வசனங்களை நினைத்து பார்த்து. அப்போ நாம் எதை நினைக்கணும்? எப்போதும் வசனத்தை நினைக்கணும். யாரோ நிமித்தம் வசனத்தை நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து, எஸ்எஸ்கே சாமுவேல், நீ அவங்கள இருதயத்தை திறந்து பாருங்க, என் கையில் ஒரு கத்தியை கொடுத்தாருனா நான் சிலருடைய இருதயத்தை திறந்து பார்த்தா அங்கே வசனம் இருக்காது, வசனம்தான் இருக்கும். அதான் உண்மை. நான் சொல்கிறேன், வசனத்தை நினைக்காதீங்க. பேதுரு சொல்றார், இயேசு சொன்ன வசனத்தை நினைத்து பார்த்து. உண்மையை சொல்லட்டுமா, நீங்கள் வசனத்தை நினைக்க 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 உலகத்தின் சிந்தை உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். வசனத்தை நினைக்க 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 பிரச்சனையின் எண்ணங்கள் மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். வசனத்தை நினைக்க 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 உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படியே புதிதாய் மாறிவிடும். அல்லேலூயா. எனக்கு என்ன வருத்தம், ஆச்சரியம்னாக்கா, பேதுரு ஒரு பாவம் ஏதோ ஒரு சூழல் மறுதலிச்சிட்டான். இப்போ சேவல் குவிருச்சு. சேவல் கூனோடனே இயேசு சொன்னதை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இயேசு சொன்ன வசனத்தை நினைச்சாயா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கு சோதனை வரும்போதெல்லாம் வசனத்தை நினைக்க வேண்டும். போராட்டம் வரும்போதெல்லாம் வசனத்தை நினைக்கணும்.
வேதனையும் துக்கமும் வரும்போது வசனத்தை நினைக்கணும். இந்த வசனத்தை நினைச்சாலே நம்முடைய முகம் மலர்ந்த முகமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்க. இன்னையிலிருந்து வசனத்தை நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடு என்னையும் மறக்காமல் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நிந்தித்தவர்களை நினையுங்கள், தூசித்தவர்களை நினையுங்கள். அது இரண்டாவதாக, நீங்கள் அலப்பின வார்த்தைகளை நினைத்து பார்த்து அறிக்கையிடுங்கள். மூன்றாவதாக, உங்கள் ஜெபங்களில் மற்றவர்களை நினையுங்கள். நான்காவதாக, எப்போதும் கர்த்தருடைய வசனத்தை நினையுங்கள். துக்கம், போராட்டம், அவமானம், சோதனை வரும்போது வசனத்தை நினைத்தால் அந்த வசனம் உங்களை அணைத்து கொள்ளும். அந்த வசனம் உங்களை மூடிக்கொள்ளும். அந்த வசனம் உங்களை பட்டயத்தை போல உறுதியாய் நிற்க வைக்கும். ஐயா, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இயேசுவோடு இந்த பல சீசர்கள் ஓடி போய் விட்டார்கள். ஆனால் எத்தனைதான் எல்லாரும் ஓடி போனாலும் இந்த பேதுரு மட்டும் பெந்தேகோஸ்தே நாளிலும் கூட துணிந்து அவர் எழுந்து நிமிர்ந்து நின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அவர் தன்னுடைய கர்த்தருடைய வசனத்தை நினைக்கிற மனுஷனாயிருந்தார். நீங்கள் வசனத்தை நல்லா நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கையிட்டு அதை பேச பழகிட்டீங்கன்னா எந்த சோதனையும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் சோதனையை மேற்கொள்ளுவீர்கள். எந்த போராட்டமும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் போராட்டத்தை மேற்கொள்ளுவீர்கள். இப்போ ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேதுரு அவன் அளப்புகிறவனாக இருந்தான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டென்று பயங்கரமாக அளப்புறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ஸ்திரீக்கு பயப்படுறவனாக இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் சோத்திரம் ஆண்டவரை மறுதளிக்கிற சபிக்கிறவனாக இருக்கிறான். இதெல்லாம் அவனோட வாழ்க்கை. ஆனாலும் அதுக்கு மத்தியில் இப்போ அவன் அப்படி வசனத்தை பேசுகிறான். அப்போது கூட இருக்க என்ன நினைப்பாங்க, ஒன்னானப திருட்டு பையன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னான், இப்போ அவனே சபிக்கிறான். இப்போ திரும்ப என்னத்தை நினைக்கிறான், வசனத்தை நினைக்கிறான். ஆனால் என்னன்னாக்கா, யார் பேதுருவை அயோக்கியன் என்றும் திருடன் என்றும் பொல்லாதவன் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் வசனத்தை நினைத்த பேதுருவோ பெந்தேகோஸ்தே நாளிலே அவன் உயர்ந்த அப்போஸ்தலனாய் நிறுத்தப்பட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்க உங்களை குறித்து நீங்கள் கெட்டவர்கள் மோசமான எதுவும் சொல்லட்டும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வசனத்தை நினைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பாருங்க, உங்களை ஏளனம் பண்ணினவர்களும் பயமுறுத்தினாங்க இருக்க மாட்டார்கள். இப்போ பேதுரு பெந்தேகோஸ்து நாளிலே எருசலேமிலே மேல் அறையிலே 11 பேரோடு எழுந்து நிற்கிறான். நிற்கும்போது அங்கே ஒரு கூட்டம் அந்நிய பாஷை பேசுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அந்த கூட்டம் பார்க்குது, டேய் இந்த பேது தான் அன்னைக்கு நெருப்படையில் உட்காந்துருந்தான். இன்னொருத்தர் ஆமாம் அவன் தான் குளிர்காய்ந்தான். இப்போ இங்கே எப்பறம் நிற்கிறான்? அது அவங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். தன் சோதனையில் பேதுரு வசனத்தை நினைத்தான். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் தலை தூக்கி நடப்பதற்கும் உயிருள்ள வரைக்கும் சாட்சியாக இருப்பதற்கும் ஒரே காரணம் இந்த வேதம் தான். இதை நினையுங்கள், இதை நினையுங்கள். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நினையுங்கள். அந்த நினைப்பு பேதுருவை போல உங்களை நிற்கச் செய்யும். எல்லாரும் இப்போ நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. யோபு 4:7 சொல்லி நினைத்து பாரு, நினைத்து பாரு. கண்டதையும் நினைக்க வேண்டாம் சகோதரனே. ஓ சோதரம், தேவையில்லாததை சிந்திக்க வேண்டாம் சகோதரி. கர்த்தர் நல்லவே. நிந்தித்தவர்களை நினையுங்கள், தூசித்தவர்களை நினையுங்கள். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர்கள் இருக்க போவது இல்லை.
அவர்களை நீங்கள் பார்க்க போவது இல்லை. அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்கள், அரட்டினார்கள், மிரட்டினார்கள் நினையுங்கள். எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார்கள் நினையுங்கள். அவைகளுக்காக தேவனை துதியுங்கள். இடதுபுறத்து கல்லன் இயேசுவை நிந்தித்தபடினால்தான் வலதுபுறத்து கல்லனுக்கு பரதீசு கிடைத்தது. உங்களை ஒருவன் நிந்திக்கிறபடினால்தான் நீங்கள் சீக்கிரமாய் உயர்த்தப்பட போகிறீர்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாய், என் அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வீட்டுக்கு போய் படுக்கையில் படுத்துக்கிட்டு அண்ணாந்து மல்லாக்க படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணை திறந்து வச்சோ கண்ணை மூடியோ நீங்கள் நினச்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் நீங்கள் அளப்புனீங்க, அறியாததையும் தெரியாததையும் எட்டாததையும் பேசுனீங்களே, உங்கள் திறமையை காட்ட பார்த்தீங்களே, நான் ரொம்ப டேலண்ட் பர்சன் சொல்ல பார்த்தீங்களே, இல்லாததை இருக்கிற மாதிரி பொய் பேசுனீங்களே, சமாளிக்க பார்த்தீங்களே, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. உங்கள் பேச்சை நினைத்து பாருங்கள். நீங்கள் அலப்பினதை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இனி உங்கள் வாயில் தேவையில்லாத வார்த்தை வரவே வராது. இன்னைக்கே அந்த வாயின் வார்த்தைகளுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கட்டும். மூன்றாவது, ஒரு தேவப்பிள்ளையின் நல்ல அடையாளம் தன் ஜெபங்களில் மற்றவர்களை நினைப்பது. பவுல் பிலமோனை நினைத்தார். கர்த்தர் நல்லவே. சாமுவேல் சவுலை நினைத்தார். இயேசு ஜனங்களை நினைத்தார். இவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டிகள். அவர்கள் தங்கள் ஜெபங்களில் மற்றவர்களை நினைத்து நினைத்து ஜெபித்தார். நம்முடைய ஜெபம் எப்படியாயிருக்கிறது? இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க சகோதரனே சகோதரியே. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி என் ஜெபம் சுயநல ஜெபமாயிராதபடிக்கு மற்றவர்களுக்காக நினைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாயிருக்கும். பவுலை போல மற்றவர்களை நினைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். சாமுவேலை போல மற்றவர்கள் நினைத்து ஜெபம் பண்ணுவேன். இயேசுவை போல மற்றவர்கள் நினைத்து நான் ஜெபிப்பேன். எனக்கு அது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த நினைவை தாரும் என்று கேளுங்க. இப்பொழுதே அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நான்காவதாக, என் அன்பு சகோதரி சகோதரனே, வசனத்தை நினைத்து பாருங்கள். யாரோ சொன்ன சாட்சிகளை நினைப்பதை விட உங்க கையிலே கர்த்தர் எழுதி கொடுத்த வசனத்தை நினைத்து பாருங்க. சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுத்தார, அதை நினைத்து பாருங்க. இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பாருங்க. பாடுபட்ட போது நல்ல வார்த்தைகளை கொடுத்தாரே, அந்த வார்த்தைகளை நினைத்து பாருங்க. வசனத்தை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பேதுருவை போல தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். வசனத்தை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் ஊழியக்காரமாய் மாறுவீர்கள். அந்த வசனத்தின் அபிஷேகம் இப்பொழுதே உங்களை நிரப்புவதாக. நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக ஒரு பாடலுடைய ஒரு கவியை பாடும் பொழுது, இந்த முதல் நாள் ஆசீர்வாத பெருவிழாவுக்கு நீங்கள் காணிக்கைகள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் கர்த்தருக்கென்று செலுத்தி நம்ம நிறைவு ஜெபத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடலுடைய ஒரு கவிகளை நாம் பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று கொடுத்து நாம் நிறைவு ஜெபத்திற்காக. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் அன்றும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்த போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் நான் சொல்றேன். நாளைய தினத்தினுடைய காலை ஆராதனைக்கும் நீங்கள் வாங்க. குடும்பங்களுக்கு என்று விசேஷமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆராதனையாக அது நடக்கும். உங்களுக்காக ஜெபித்து நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. நாளைய தினத்தின் மாலை ஆராதனைக்கும் நீங்கள் வரும்படி உங்களை அழைக்கிறேன். இப்போ நீங்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க, யாராவது நாங்கள் அவசியமாக ஜெபிக்கணுங்கிறவங்க மாத்திரம் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். சரியாக அவங்க ஒரு ஷார்ப்பாக அவங்க ஒரு 10 நிமிடத்தில் இன்னொரு ஊழியத்தை அவங்க சொல்ல போகிறோம். அதனால் இப்போ நான் நிறைவு ஜெபம். அதனால் நாளைய தினத்தினுடைய ஆராதனை காலை மாலை ஆராதனைக்குள்ள அன்போடு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக வாங்க. சப்போஸ் நாங்கள் எங்களுடைய சபையில் நாங்கள் ஆராதனையில் நாங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் நாளை ஒரு 10:30 மணி 11 மணி கூட நீங்கள் அவங்களோட எல்லாம் ஜெபித்து உங்களுடைய குடும்பத்தில் காரியங்களை ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லி ஜெபித்து நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? நல்ல ஆலோசனையோடு கூடிய வார்த்தை. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நிந்தனைகள் வந்திருக்கலாம், தூஷணங்கள் வந்திருக்கலாம். அதை நினச்சி கலங்காதபடி இன்னையிலேருந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக மாறப்போம். யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ, சீமையை தூசித்து நிந்திச்சான், அவன் முன்னாடி தான் அந்த தாவீது மீண்டும் ராஜாவாக அந்த பட்டணத்துக்குள்ளே வந்தார். கர்த்தர் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். கிருபையை நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தாவை நல்ல ஆலோசனையோடு கூடிய இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது கரண்ட் இல்லையேன்னு சொல்லி ஒரு சின்ன கலக்கம் இருந்துச்சுப்பா. அதை மாற்றி நீங்கள் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. நிச்சயமாக இன்னைக்கு வந்திருக்கவங்களுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகட்டும். என்னுடைய ஜனங்கள் எத்தனையோ நிந்தனைகளையும் அவமானங்களையும் தூஷணைகளையும் சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை அவங்களை நினைச்சு பார்க்கட்டும். எல்லா நிந்தனை, தூஷணங்கள், அவமானங்கள் நிந்திக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக, அவமானப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக தூஷணங்கள் எந்த நேரத்தில் அவங்கள வந்ததோ அந்த நேரங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்து ஆண்டவரே இந்த நாளில வெட்கத்துக்கு பதிலான இரண்டத்தியான பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தின் காலை ஆராதனையும் ஆண்டவரே நாளை தினத்தின் மாலை ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதனால வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரத்தின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்நியமும் அருமையான செய்தி கொடுத்த தேவதாசரோடும் இந்த முதல் நாள் ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வந்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.